இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்து 2 பேர் கதையும் முடிச்சிருவேன். அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னு நினைச்சேன்னா என் ஆளுகிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டாங்க. தேவிமா, டைம் ஆச்சு, வாங்க தலைவாரி விடுறேன். ஹாசினி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எப்பவுமே துர்கா அம்மா தானே என்ன ரெடி பண்ணுவாங்க. அவங்க வீட்ல இல்லனாதான் நீ ரெடி பண்ணுவ. துர்கா அம்மா தான் இப்ப வீட்ல இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நீ ரெடி பண்ற? துர்கா அம்மாவே என்ன ரெடி பண்ணட்டும். எனக்கு ஓகே தான். உன்ன ரெடி பண்ணா துர்கா ரெடி ஆவாளேன்னு பார்த்தேன். பரவாயில்ல ஹாஸ்னி, நானே ரெடி பண்றேன். போலீஸ் Dress போட்டாலே ஒரு கெத்து தான். நமக்கு கூட ஃபிட்டா இருக்கு. நாம எந்த ஸ்டேஷன் போகணும்னு தெரியலையே. இன்னும் உங்களை கூட்டிட்டு போக ஸ்டேஷன்ல இருந்து ஜீப் வரலே. ஓ ஆமா, நைட்டு டிராப் பண்ணிட்டு காலையில எப்போ வரணும்னு சொல்ல மறந்துட்டோமே. அது வாசல்ல ஜீப் வந்து நிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படி சொன்னேன். எப்படி போறது? நம்ம ரெடி ஆயிட்டோம், ஆனா நம்மள கூட்டிட்டு போக இன்னும் உங்க ஜீப் அனுப்பலையே. இப்பதான் ஜீப் வருது, வாங்க போலாம். போலாமா? பை பார்வதி பாட்டி, பை ஹாசினி. பை. வா, லஞ்ச் வரைக்கும் சாப்பிட்டுடணும். ஓகே. யோ, இன்ஸ்பெக்டர் மேடம் வந்துட்டாங்க, கிளம்புங்கயா. யோ போங்கயா, போங்கயா, போங்க. கருணாகரன் மேடம், என்ன கேஸ்? கேஸ்லாம் எதுவும் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சவங்க மேடம், சும்மா என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். நான் சொல்லட்டுமா? போதை பொருள் மேட்டர் தானே? சொல்லுங்க. ஆமா மேடம், போதை பொருள் கடத்த போறாங்களா? அதை தடுக்காம இருக்க எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க மேடம், அதான் திட்டிக்கிட்டு இருந்தேன் மேடம். கருணாகரன், நான் தான் நீங்க பேசுறத கேட்டேன்னு சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்க? போதை பொருள் கடத்த போறேன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கிட்டயே வந்து தைரியமா பேரம் பேசுறாங்க. நீங்க ஒரு எஸ்ஐ, இவ்ளோ கம்மியா பேரம் பேசினா எப்படியா? மேடம் வேற உள்ளதான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், என் மகனை கடத்திட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். கண்டுபிடிச்சா தகவல் சொல்லுவோம். இப்ப கிளம்புங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு உங்க மகனை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? அப்பப்ப உங்க மகன் காணாம போயிடுவான், இல்ல யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதா எங்களோட வேலையா? எங்களுக்கு வேற வேலை இல்ல சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, சட்டம் அதன் கடமையை செய்யும். நீங்க கிளம்புங்க. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஏங்க உங்களதாங்க, கிளம்புங்க. சார், ஹாஸ்பிட்டல் இருந்த என் மகனை கொலை பண்ண வந்தது உங்க இன்ஸ்பெக்டர் தான். என் பையனை அவங்க தான் சார் ஆள் வச்சு கடத்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை எப்படியாவது என் மகனை திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இனிமே எங்க இன்ஸ்பெக்டர் மேடத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க,
2 பேரையும் உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டிடுவேன். எங்க இன்ஸ்பெக்டர் எவ்வளவு நேர்மையான அதிகாரி. அவங்கள பத்தி வாய் கூசாம இப்படி தப்பா பேசுறீங்க. மரியாதையா கிளம்பிடுங்க. கிளம்புங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கிளம்புங்க. கிளம்புமா. நீ பொழப்புக்காக கிரிமினல், ஆனா நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல். என்னை ஏமாத்தவோ என்கிட்ட இருந்து தப்பிக்கவோ ட்ரை பண்ணாதமா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். வாங்கின அமௌண்ட்ல உங்களுக்கும் ஒரு பங்கு வரும். பணம் வந்ததும் உங்க பங்கு உங்ககிட்ட வந்து சேரும். ஐயோ, அந்த பணம் எனக்கு முக்கியம் இல்ல. எந்த பங்கும் எனக்கு தேவையில்லை. இன்னும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து லஞ்சம் கேட்டு வாங்கிக்கோ. நேர்மையான இன்ஸ்பெக்டர் துர்கா, அந்த நல்ல பேரை நீ கெடுக்கணும். அவளோட குட் இமேஜ மொத்தமா டேமேஜ் ஆக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அத ஒழுங்கா செய். என்ன சார், நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பணம் தருவீங்களா தர மாட்டீங்களா? இருங்க சார், தரேன் சார், தரேன். கமிஷனர் வர நேரமா, வழியில நிக்காதீங்க. சொன்ன கேளுங்க, ஓரமா போங்க. சார், கமிஷனர் ஒரு தடவை பார்த்துட்டு போயிரு சார். சொன்ன கேளுங்க. சார், அது வந்து என்ன என்னாச்சு? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எஸ்ஐ சந்திரசேகரோட அப்பா அம்மா தானே? ஆமா சார். ஆமா சார். ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சரிங்க சார், வாங்க. உட்காருங்க. சார், பரவாயில்ல சார். அட உட்காருங்க. அப்பதானே நீங்க சொல்றத நான் கேட்க முடியும். சரிங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க சார், என் பையன் சந்துருவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். எனக்கும் தெரியும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க இப்போ உங்களை பார்க்க வந்தது வேற விஷயமாங்க ஐயா. வேற விஷயமா? ஆ. என்னங்க சொல்றீங்க? என் பையன் விஷயமா தகவல் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்கறதுக்கு எஸ்ஐய பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேங்க சார். நேத்து வரைக்கும் எஸ்ஐ கிட்ட தன்மையா நல்ல மரியாதையா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல, அவர் பேச்சு ரொம்ப மோசமா இருந்தது. எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறேன், துர்கா மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு போக்குல ஏதோ மாற்றம் தெரியுதுங்க ஐயா.